அண்ணாமலை அவர்கள் சொன்னது தப்பா போலீங்க. 5 கட்சி அமாவாசையா இருந்த செந்தில் பாலாஜி இப்போ 6 கட்சி அமாவாசையா மாற போறாரு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஒரு செய்தி, இடி தமிழக அரசிற்கு, தாவேக அரசிற்கு முக்கியமான புதிய ஆதாரங்களை எல்லாம் இணைத்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. என்ன அப்படின்னா, போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விசாரணையை தொடங்குவதற்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசிற்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இதன் காரணமாக தாவேக தலைவர், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல பெரிய கடுப்புல இருக்கார். ஏன் அப்படின்னா, கரூர்ல நடந்த ஒரு சம்பவம். கரூர்ல தாவேக கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 40க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. இதற்கு காரணம் விஜய் அவர்களா இல்ல செந்தில் பாலாஜியா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இன்னும் இதற்கு பதில் கிடைக்காம தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கான பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தாவேக தரப்பு செந்தில் பாலாஜி, திமுக தான் காரணம்ன்றாங்க. திமுக தரப்பு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாங்க, இதற்கு காரணம் தாவேக, விஜய் அவர்கள் தான் அப்படின்றாங்க. இந்த சந்தேகம், அதாவது தீர்க்கப்படாத இந்த பெரிய கேள்விக்கு விடை கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதன் காரணமாக செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே கடுப்புல இருக்கிறார் விஜய் அவர்கள். இப்போ இந்த விசாரணைக்கு அனுமதி தருவாரா தர மாட்டாரான்னு கேள்வி எழத் தொடங்கி இருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில. இதே வேளையில செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல போட்டியிடாம கோயம்புத்தூர்ல போய் போட்டியிட்டார். பெரிய வாக்கு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிக்கல, சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்று இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். ஜெயிச்ச பிறகும் கூட ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாரா, அவர் தோத்து போனதற்கு இவர் வருத்தப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான பதில் இன்ன வரைக்கும் கிடைக்கல. திமுகவில் உதயநிதி அவர் சார்ந்த சில கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இனி திமுகவில் பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட போவதாகவும் தகவல்கள் வருகிறது. அறிவாலயத்தில் இதுவரைக்கும் நீங்க செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும் சாமி, அப்பா அவரோட அரசியல்ன்றது போதும், இனி மகன் நான் வந்துட்டேன், இனி நான் தான் எதிர்கட்சி தலைவர், இனி நான் தான் தலைவர், நான் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, நான் சொல்றதை கேட்டு இருக்கிறதுனா இருங்க, மற்றவங்கலாம் கட்சியை காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால தான் உதயநிதி இப்படி சொன்னதுனால தான் பிடிஆர் அவர்களும் இனி நான் இந்த அரசியலை தொடர விருப்பம் இல்லை, நான் டீசெண்டா கட்சியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதுல அவர் தாவேகாவை ஆதரித்தும் பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னா, காசு கொடுக்காம, மக்களுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சிருக்கிறாரு, அந்த வேட்பாளர்கிட்ட நான் தோத்துருக்கேன், இது எனக்கு ஓகே தான், நிம்மதியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இதே மாதிரி தான் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் கட்சியில இருக்கலாமா இல்ல போயிடலாமா. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கூட அதிமுகவில் இருந்து வந்த நபர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, இவருக்கும் அப்படிதான் கொடுக்கப்பட்டது. அந்த வகையில இப்போ உதயநிதி வந்ததுனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இவருக்கு யாரெல்லாம் இவர் சொன்னா ஆமாசாமி போடுவாங்களோ அவங்களுக்கு தான் முக்கிய பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இவரும் செந்தில் பாலாஜி அவர்களும் இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா காலம் ஓட்ட முடியாது, ஏற்கனவே நமக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு தலைக்கு மேல, இடி ஒரு பக்கம் நமக்கு சுத்து போட்டுட்டு இருக்காங்க, இப்போ தாவேக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கு, விஜய் அவர்களும் நம்ம மேல கடும் கோபத்தில் இருக்கிறார், அப்போ இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட, முக்கிய நபர்கள் கூட சேர்ந்து ஆலோசிக்கும் போது, ஐயா நமக்கு மானா சூடு சொரணெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே நம்ம அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை சட்டசபையில வச்சு கிழிச்சு தொங்க விட்டோம், அசிங்கப்படுத்தணும், அம்மா நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா கோபாலபுரம் கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும், தமிழக மக்களே அழிஞ்சு போயிருப்பாங்க, நீங்க இருக்கிறனால தான் நாங்களாம் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கோபாலபுரம் கொள்ளைக்காடாக மாறி இருக்கும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார் செந்தில் பாலாஜி. ஏன் செந்தில் பாலாஜியை போய் கரூர்ல வச்சு ஸ்டாலின் அவர்கள் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாரு. இவர் மேல எடுக்கப்பட்ட ஊழல் நடவடிக்கைக்கு காரணமே யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜியை கைது செய்யப்பட்டார். அப்படி இருக்கும்போது கூட செந்தில் பாலாஜி ஆள் கடத்தல்ல சம்பந்தப்படுத்தி இருக்கிறாரு, கனிமவள கடத்தல், கரூரையே தனது கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு எந்த வகையிலலாம் ஊழல் பண்ணி இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அன்பு அவர் என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாரு,
மொத்த ஊழலையும் வெளியே கொண்டுட்டு வந்த முக்கிய நபர் யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து வடிவேல் சொல்லுவார், ஒன்றும் இல்லம்மா நான் அவங்க வீட்டை பத்தி கேவலமா பாடுவேன், அந்த மாதிரி அவரும் என் வீட்டை பத்தி கேவலமா பாடுவான் அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல. சத்யராஜ் நடிச்ச படத்துல இந்த காமெடி வரும். இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பத்தி சட்டசபையில வச்சு செந்தில் பாலாஜி கிழிச்சு தொங்க விட்டார். செந்தில் பாலாஜியை கரூர்ல வச்சு ஸ்டாலின் அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டார். கடைசியில் என்ன நடந்தது? வாஷிங் மிஷின். திமுகன்றது ஒரு வாஷிங் மிஷின். நீ அந்த கட்சியில் ஏன்பா ஊழல் பண்ணிட்டு இருக்க, வா என் கட்சிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்துக்கிட்டாரு. ஓகே, நம்ம போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டாதான் இனி நமக்கு எதிர்காலம், இல்லை அப்படின்னா ஏக்தோ தீன்னு சொல்லி சிறையிலேயே நம்மளோட வாழ்க்கை போயிடும்ன்ற பயத்தினால திமுகவுக்கு துண்டு விரிச்சாரு செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த இடைப்பட்ட காலத்துல டிடிவி தினகரன் அவரோட கட்சியில சேர்ந்து அங்கேயும் கொஞ்ச நாள் குழப்ப ஓட்டிட்டு இருந்தாரு. அதன் பிறகு அதிமுகவுல இருந்து அமமுக போய் அமமுகவுல இருந்து திமுக போன செந்தில் பாலாஜி இப்ப தாவேகாவுக்கு போனாதான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட இருந்த நண்பர்கள், நிர்வாகிகள், உற்றார் உறவினர்லாம் சொன்னதுனால சரி ஓகே இவங்க சொல்ற மாதிரி தாவேகாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி நினைச்சு தாவேகா தரப்பு கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். ஐயா என் மேலாம் வழக்கு போட்டுறாதீங்க, நான் ஒரு புள்ள பூச்சி, நான் உங்க கட்சிக்கே நான் வந்துடுறேன், அதுக்கு பிறகு கோயமுத்தூர் இந்த கரூர் எல்லாம் நம்ம கோட்டை, தாவேகா கோட்டை அப்படின்லாம் சொல்லி உசுப்பேத்தி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியை போட்டுட்டு இருக்காங்களாம். ஆனா உன் பேச்செல்லாம் பேச்சா இருந்துக்கணும், இந்த தாவேகா பக்கம் தலையை காட்டக்கூடாது. ஏற்கனவே எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதே எங்களுக்கு பெரிய துன்பத்தை தந்துகிட்டு இருக்கு. இதுல ஒன்னை சேர்த்துக்கிட்டோம்னா எங்க கட்சிக்கு பெரிய கெட்ட பேரே வந்துடும். ஏன் அப்படின்னா எங்க கட்சியை திமுகவை எதிர்த்து செந்தில் பாலாஜியை எதிர்த்து கடுமையா அரசியல் செஞ்சு வெற்றி பெற்ற கட்சி தாவேகா கட்சி. உங்களை சேர்த்துக்கிட்டா அதை விட வெட்கக்கேடு எங்க கட்சிக்கு உண்டா? அதனால உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதால அடிக்காத குறையா செந்தில் பாலாஜி தரப்ப விரட்டினதா சொல்லப்படுது. அதனால 6வது கட்சிக்கும் அடி போட்ட செந்தில் பாலாஜிய வேணாம்பா நீ இருக்கிற இடத்துல இருந்துக்க அப்படின்னு சொல்லி இப்ப என்னன்னா திமுகவிலையும் இருக்க முடியாம திமுகவுல இருந்தாலும் அவர் பெருசா வெளிச்சத்துக்கு வரமாட்டாரு. வெளிச்சத்துக்கு போகாம எங்கேயா போவார்னா சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கு. இடி ஆதாரத்தெல்லாம் விஜய் அவர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கு. இப்ப சிக்குவாரா சிக்க மாட்டாரா, விஜய் அவர்கள் அனுமதி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்ல தாவேகாவில் சேர்ந்து விடுவாரா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. விஜய் அவர்கள் அனுமதி கொடுப்பாரா, இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேகாவில் இணைந்து விடுவாரா, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதுல இன்னொரு பக்கம் பாருங்க, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான அரசியலை, அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்களை எதிர்த்து சரியான ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா யாரு தேவை? சிங்கம் தேவை. கர்நாடக சிங்கம், தூய அரசியலுக்கு சொந்தக்காரர், முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை அவர்கள் தேவை. ஏன் அப்படின்னா திமுகவின் ஊழலை பட்டியல் மட்டும் போடல, ஆளுநர்கிட்டே போய் பெட்டியோட கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள். அவர் மீண்டும் இங்க வந்து தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்க வேண்டும், அடித்து ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக, இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக திமுக காரங்களா இருக்கட்டும் மற்ற கட்சியினர்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா பாஜகவில் போய் சேர்ந்துருவாங்க, அண்ணாமலை அவர்களோட பேச்சினால போய் அங்க சேர்ந்துருவாங்க. அண்ணாமலை அவர்கள் விவேகத்தோட வேகத்தோட துணிச்சலோட அடித்து ஆடக்கூடியவர். அதனாலதான் துரைமுருகன் கூட சொன்னாரு, நேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக பிசாசு போல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் பாஜக போய் சேர்ந்துவிடக்கூடாதுன்னு கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களோட பேரை செய்தியாளர்கள் இது மாதிரி அண்ணாமலை உங்களை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா போதும், அந்த பேர் காதல கேட்ட உடனே தெரிச்சு ஓடுவாங்க. திமுக நபர்கள்லாம், கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், நாங்க யாருக்குமே பயப்பட மாட்டோம்னு சொன்ன ஸ்டாலினோ உதயநிதியோ அண்ணாமலை அவர்களுக்கு பயந்து தொடநடிங்க அந்த பிரஸ் மீட்ல இருந்து ஓடி போனதை நீங்க நான் எல்லாரும் பார்த்தாங்க. தமிழக பெண்கள் முதியவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களை அண்ணே தன்னுடைய பையன் சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எனக்கு தெரியுங்க, எவ்வளவோ பெரியவங்க தன் மகனாக நினைச்சு அண்ணாமலை அவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் தினசரி பூஜை பண்ணாங்க. அவர் வந்து முதல்வராக வரணும், தமிழக பாஜக தலைவராக தொடரணும் அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி
பல வீடுகளில் அவருக்காக பூஜை பண்ணாங்க. இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கூட பல நபர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, அண்ணாமலை அண்ணன் எந்த தேர்தலில் அண்ணாமலை அண்ணன் எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் என் வேலையை விட்டுட்டு லீவு வாங்கிட்டு என் சொந்த காசுல அண்ணாமலை அவர்களுக்காக இந்த தேர்தலில் நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பல நபர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா. அதற்கான ஆதாரம் யான்ட்ட இருக்கு. இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்காக முன் என்கிட்ட ஒரு காவல் அதிகாரியே சொன்னார், இந்த மாதிரி எனக்கு இந்த வேலையில் இருக்கவே பிடிக்கல, திமுக ஆட்சி காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது, இந்த ஆட்சி நடக்கிறத பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது, நான் இந்த வேலையை விட்டு வந்துடலான் இருக்கேன், நான் கட்சியில் சேர்ந்துடலான் இருக்கேன், அண்ணாமலை அவர்களுக்கு கீழே இந்த கட்சியில் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யான்ட்ட காவல் அதிகாரி பேசினதே இருக்குது. நான் இருந்துட்டு சொன்னது இதுதான், நல்லது தான், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத இங்கே பல நபர்கள் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்களோட துறையில் இருந்து கொண்டே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் நான் பார்த்துருக்கேன். ஊட்டி கன்னியாகுமரி வரைக்கும் போய் நான் மக்கள்கிட்ட நேரடியாக போய் மக்கள் கருத்து கேட்டிருக்கேன். அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாத ஒரு நபர் கூட கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்காக இந்த தேர்தலில் பாஜகவுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி கடந்த இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், அதற்கு முன்பாக நடந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்காக ஓட்டு போடுறேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாஜகவுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் நம்ம சேனல்லையே கூட நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு எழுச்சி, ஒரு நல்ல தூய்மையான அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை தேசிய தலைமை பூர்த்தி செய்யுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் வர வேண்டும். அப்போ இதற்கு முன்பாக இருந்தவங்களாம் எதுவும் செய்யலையா அப்படின்னா இல்ல. நயினார் இருக்கார்ல, உண்மையாலுமே அவரோட தொகுதியில போய் கேட்டு பாருங்க. திருநெல்வேலியில மழை வெள்ளம் வந்தப்பெல்லாம் எவ்வளவு தொண்டு, அதாவது மக்களை சந்தித்து அந்த தண்ணியில வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மக்களுக்காக களத்துல இறங்கி வேலை பார்த்தவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நானே அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அது மட்டுமா, வானதி சீனிவாசன் மத்திய பாஜக அரசோட எவ்வளவோ திட்டங்களை அந்த தொகுதி மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தவங்க அவங்க. அது மட்டும் இல்லாம புதிய புதிய திட்டங்களை அறிவிச்சு நடைமுறைப்படுத்தி அந்த தொகுதியில மக்கள் எல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அந்த தொகுதியில அவ்வளவு செல்வாக்க அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்களோட சிறப்பான அந்த வகையில தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்திற்கு கவர்னராக இருந்தவங்க. அப்பேற்பட்ட பொறுப்புல பதவியில இருந்தும் கூட எனக்கு அது வேணாம், தமிழகத்துல நான் ஒரு அரசியல்வாதியா அப்பேற்பட்ட பொறுப்பு பதவியிலலாம் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இந்த மாதிரி எல்லாருமே அவங்க துறையில சிறந்தவங்க தான். ஆனா ஒரு மாநில தலைவராக இப்போதுள்ள அரசியலுக்கு யார் இருக்கணும், யார் வேணும் அப்படி சொல்லி மக்கள் முடிவு பண்ணுறாங்க, யார் நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தினசரி நம்மளோட நாரதன் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் இளம் தலைவராக சிறப்பாக உங்கள் மனம் கவர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவராக யார் வர வேண்டும் அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை. போன வீடியோலையும் நம்ம கேட்டிருந்தோம், மீண்டும் தலைவராக அண்ணாமலை அவர்கள் வர வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான பதிலும் ஆமாம், கண்டிப்பாக அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, தேசிய பாஜக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டோம். யாரு தலைவரா வரணும்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்கன்னா அந்த முடிவெடுக்க வேண்டியது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். ஆனா மக்களோட எண்ணம் என்ன, தமிழக பாஜக வளரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்தா சிறப்பா இருக்கும். கடந்த தேர்தலில் 12% வாக்கு சதவீதம் அண்ணாமலை அவர்களால், பாஜக தொண்டர்களால் கிடைத்தது 12%. இந்த தேர்தலில் அது குறைந்திருக்கிறது, 3% வந்திருக்கிறது. மீண்டும் தமிழக பாஜக அசூர வளர்ச்சியில பிசாசு மாதிரி, எதிர்கட்சிகளே புகழ்ந்த மாதிரி, பயந்த மாதிரி, பிசாசு மாதிரி வளரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக வர வேண்டும், அடித்து ஆட வேண்டும், சிங்கமாக கர்ஜிக்க வேண்டும். அதை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த எதிர்பார்ப்பை தேசிய தலைமை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வர வேண்டுமா? மீண்டும் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.